எல்லாருக்கும் நன்றி. ஒரு வெற்றி படம். அந்த படத்தில் என்னதான் நம்ம நடித்தாலும், எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும், மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து, பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்றை சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்து ஹீரோ. எனக்கு ரொம்ப சமீபத்தில் 2 படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, சினிமாவில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஓரளவு ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு ஹீரோவாக தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி ஒன்று பண்ணுறாரு. அவர் கூட சிவாங்கி சகோதரி இருக்காங்க, செவந்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான், பட் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ரொம்ப உழைச்சவங்க. அந்த விதத்தில் விஷ்ணு விஷாலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் உங்களுக்கு நல்ல படங்களை எப்போதுமே எந்த சமரசமும் இல்லாமல் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கும் உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மீனாட்சி கூட தேட்டரை விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கட்டா குசி பார்த்தேன், வெற்றி படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சின்ன ரியாக்ஷன் கூட சிரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் போட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் பாராட்டு வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அந்த மாதிரி ஆட்கள். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்துலேயே நான் ஃபோன் பண்ணி செல்லாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது படம் அப்படின்னு. ஆகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியலை. இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால், இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறையா படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட் இங்கே சிறப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு அனைத்து பிரஸ் மீடியா சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம் படம் தயாரிக்குதுன்னா நான் அந்த பூஜைக்கு போவேன். ஃபஸ்ட்டு டே பூஜையை முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு போவேன். அவ்வளோதான். நிறைய படங்களுக்கு வேல்ஸ் ஃபிலிமில் வந்திருக்கு. ஒரு சில படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகே, கிஃப்ட் இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா இது சக்ஸஸ் உங்களாலையும் வந்திருக்கு. அதனால் எல்லாருக்குமே சின்ன கிஃப்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் யார் சமைப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு இப்போது சமைக்க வச்சு உங்கள் எல்லாருக்குமே ஒரு அறுசுவை விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் உழைச்சவங்க எல்லாருமே ரொம்ப இன்வால்வோடு பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் த எடிட்டர், கேமராமேன், மியூசிக், எல்லாருமே டான்சர்ஸு, ஸ்டண்ட் மாஸ்டர்
எல்லாருமே ஆக்டிங்கில் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. யோகி பாபு சார் ஏதோ ஒரு ஷூட்டில் இருக்கார், அதனால் அவர் விட முடியல. ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஊரில் இல்லை. அவங்க இந்த படத்தில் ஒரு காதம்பரியாக வந்து ஒரு படத்தில் கலக்கினாங்க. இதில் ராஜராஜேஸ்வரியாக வந்து கலக்கிட்டாங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதில். மற்றபடி படத்தில் பண்ண எல்லா நடிகர்களும் அந்தந்த கேரக்டரை அப்படியே வாழ்ந்தாங்க. பர்டிகுலராக சாரா பாப்பா ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பேசும்போது கூட அவ்வளோ ஆச்சரியமாக எல்லாருமே பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபஸ்ட் பார்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, செகண்ட் பார்ட்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு இன்டர்வியூ எனக்கு காமிச்சாங்க, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் 2 மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு டாக்டரு ஒரு ஹீரோயினாக வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டைரக்டர் பேசும்போது வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. வேல்ஸில் சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்றைக்கி வேல்ஸில் டைரக்டர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து டாக்டர்னு கூப்பிடுங்கன்னாங்க. இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை எல்லாரையுமே டாக்டர்னு கூப்பிடலான்னு ஜிஓ வந்திருக்கு சார். அதனால் தாராளமாக எல்லோரும் செல்லாவை வந்து டாக்டர்னு கூப்பிடலாம். ஸோ ஏன்னா நானும் நிறைய காலேஜஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால சொன்னேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசண்டாக ஒரு ஹீரோ நிறைய ஹிட் கொடுத்துருக்காருன்னா அது விஷ்ணு விஷால் மட்டும்தான். நீங்கள் படம் ஒரு ரீசன்ட் டைமில் நிறைய ஹிட்டு கொடுத்த ஒரே ஹீரோ வந்து விஷ்ணு விஷால். ஆனால் விஷ்ணு விஷால் பற்றி நிறைய பேர் என்னென்னமோலாம் பேசுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க. இவரும் வந்து அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் போயிட்டுருப்பார். ஆனால் நான் பார்த்ததில், நானும் வந்து 25 படம் எடுத்து முடிச்சிட்டேன், இப்போ 10 படம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் 3 படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு காப்பி அவர் இது பண்ணி கொடுத்தாரு. ஒரே ஒரு பூஜையிலேருந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் நான் இந்த படத்துக்காக எதுவுமே பண்ணலை. எல்லாமே பூஜையிலேருந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டராக போய், அதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறமா ப்ரமோட் பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது, சேல் பண்ணுறது, எல்லாமே வந்து விஷ்ணு விஷால் பண்ணாப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ரொம்ப ஹாயாக ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா எல்லா கஷ்டத்தையுமே ஹீரோவே எடுத்துக்கிறாப்புல. அதனால் தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு. நம்மளுடைய இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ என்னுடைய மகள் குஷ்மிதா கணேஷ் வந்து இப்போ ப்ரொடக்ஷனை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பெரிய பொண்ணு பிரீதா இதே இடத்துல தான் வெட்டிங்குடைய எல்லோரையும் நான் மீட் பண்ண லாஸ்ட் இயரு. ஸோ அவங்க வந்து எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க, இவங்க வந்து ப்ரொடக்ஷன், தீம் பார்க், தியேட்டர்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் படம் இந்த படம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வர படங்கள் எல்லாமே சக்ஸஸாக வரணும், சக்ஸஸ் மீட் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்களும் ஆசைப்படுங்க அப்படின்றது உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வேல்ஸ் ஃபிலிமில் நிறைய படங்கள் அடுத்து எவ்ரி மந்த் ஒரு படம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இனிமேல் வர படங்கள்லாம் ரொம்ப நல்ல படங்களாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவுனால தான் இன்றைக்கி கட்டா குஸ்தி இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. நான் கூட இவ்வளோ பெரிய வெற்றி எதிர்பார்க்கல உண்மையிலேயே விஷ்ணு. பட் படம் பார்த்த உடனே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் அப்போவே செல்லாக்கிட்ட சொன்னேன், செல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்போல்லாம் மியூசிக் இல்லை, எடிட்டிங் இல்லை, டப்பிங் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப ரஃப்பாக பார்த்து நான் அவ்வளோ சிரித்தேன். அதை செல்லாக்கிட்ட சொன்னேன். இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதுலேயும் நான் ஆடியோ லான்ச்லேயே கூட சொன்னேன், இந்த படத்தில் நடித்த கேரக்டர் மோனிகா, அந்த மீனு மிஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு இன்னும் தெரியல.
அது வந்து இன்றைக்கி தேட்டராக போனாக்கா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு இப்போ தான் விஷ்ணு விஷால் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய தம்பி கருணாஸ் வந்து ரொம்ப அல்ட்டாமல் அழகாக ரொம்ப அசால்ட்டாக இந்த படத்தில் நடித்து பேர் வாங்கிட்டாப்புல. ரொம்ப காளி வெங்கட்டாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், யோகி பாபா எல்லாருமே, கருணாகரன் வர முடியல, அவர் எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே த பெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால தான் படமும் த பெஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே செல்லா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு பாக்யராஜ் படம் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு. இன்றைக்கி நம்மக்கிட்ட பாக்யராஜ் சார் இல்லை, ஆனால் ஒரு பாக்யராஜ் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செல்லா, நீங்கள் இதே மாதிரி படம் உங்களுடைய இதை வந்து ரூட்டை வந்து மாற்றாதீங்க. ஒரு குடும்பம் படம்லாம் இப்போ வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி குடும்ப படமாக ஃபேமிலி ஆடியன்ஸாக குழந்தைங்களோடு பார்க்க போகிற மாதிரி படங்களை எடுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில். ஸோ இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸுக்கும், விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் மெயினாக இருந்த சரவந்தி எல்லாம் ரொம்ப படத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸு. எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷாலுடைய ஃபாதர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜாரா அவர்கள். மோக்ஷா அவர்கள். நம்முடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய காளி வெங்கட் சார், நம்முடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் அவர்கள், லிசி ஆண்டனி அவர்கள், டிஓபி பாஸ்கரன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள், எடிட்டர் பரத், தாரக் பொன்னப்பன் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சீதாராமன், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி சாய்நாத் அவர்கள், சித்தார்த் ஸ்ரீனிவாஸ் மார்க்கெட்டிங் ஹெட் அண்ட் குணா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹெட். முக்கியமான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு பின்னாடி இந்த படத்தை நம்பி அவர் கொடுத்துருக்காரு. அதனால இது வந்து உண்மையாகவே ஒரு டோக்கன் ஆஃப் பெரிய லவ், அபெண்டன்ட் லவ் அண்ட் appreciation. Thank you so much Vishnu Vishal sir and press and media நண்பர்கள். BMW 3 series வந்து லெஃப்ட் சைடு இங்கே தான் வந்து காத்திருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்மளும் போய் எல்லாரும் சேர்ந்து கார் பார்க்க போகிறோம். விஷ்ணு விஷால் சார், இது வந்து எங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த வின்.